மஞ்சு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான முறையில் ஒரு முள்ளுவாலை மீன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு தேவையானது சட்டியில் எண்ணெய் காய வச்சிட்டோம். வடகம், பூண்டு, கருவேப்பிள்ளை, நீல மாங்காய், குண்டு நீல மாங்காய், முள்ளுவாலை மீன், புளி, தக்காளி, குழம்பு மிளகாய் தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ என்ன பண்ணலாம், எண்ணெயை சட்டியில் காய வச்சு வடகத்தை போட்டுடுறோம். ரொம்ப சிம்பிளான முறையிலங்க பண்ணுறோம். அடுத்தது கருவேப்பிள்ளை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம புளி தக்காளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு மாங்காய் போட்டு நீங்கள் நல்லா கொதி வந்தவங்களுக்கு மீனை போட்டு இறக்க வேண்டியது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த புளி தக்காளி மிளகாய்த்தூள் போட்டு இதை எடுத்து ஊற்றிடணும். குழம்பு கொதி வந்த பிறகு மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது. கட் பண்ணி வச்ச மாங்காவை போட்டுடணும். இதை நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு மீனை போட்டு இறக்க வேண்டியது. மீன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த மீனை போட வேண்டியதுதான். சிம்பிளான முள்ளுவாலை மீன் குழம்புங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீனை வாங்கி வச்சு பாருங்கள். மீன் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் குழம்பு நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது பாருங்கள். இந்த மீன் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. யார் வேணால் சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான மீன் கூட இது. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். சிம்பிளான முறையில் முள்ளுவாலை மீன் குழம்பு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.